வீட்டில் மீட் எதுவுமே இல்லாதப்ப பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த எக் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/4 கப் அளவு எண்ணெய் கூடவே ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து வெங்காயம் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி புதினா 4 தக்காளி சேர்த்து நல்லா அதை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தயிர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி, அந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். முட்டையை லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ண முட்டையும் அதில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்கும் சேர்த்துட்டு மேலே லைட்டாக கொத்தமல்லி புதினா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம், 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக் பிரியாணி ரெடி ஆகிடும். இது கூட வெறும் தயிர் பச்சடி மட்டும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.